கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது எந்த ஒரு ஊடகமும் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்போது பாஜகவோடு ஒரு உறவு வைத்து கொண்ட பிறகு அவருக்கு கூட்டம் கூடுகிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டால் கூட்டம் கூடிவிடுமா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தினுடைய அந்த திட்டமிடல் ஏற்பாடுகளை பார்த்தாலே மிக பளிச்சென்று தெரிகிறது. தெருக்குள் கொண்டு போய் நின்று அல்லாட்டி ஒரு முட்டு சந்துக்குள் போய் நின்று கொண்டு அந்த பகுதியில் வேறு வழி இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னா எல்லோரும் ஊரை காலி பண்ணி ஓடுவாங்க. எல்லோரும் அங்கே நிற்பாங்க, பார்ப்பாங்க, என்ன பேசுகிறாருன்னு கேட்பாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு திரண்டு நிற்கிறது என்று ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ எடப்பாடி பழனிசாமியோ அல்லாட்டி தினகரனோ அதில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் அந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது என்பது எல்லோருக்குமாக தெரியும். அப்போ அமித்ஷாவுக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் திரண்டு விட்டார்களா? அப்படி அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெருமளவிற்கு செய்த காரியம் என்ன? திருப்பூரில் மோடி பேசுகிறார். உற்பத்தியில் ஏற்றுமதி செய்வதில் 1 லட்சம் கோடி ரூபாய் என்ற இலக்கை திருப்பூரும் அந்த மேற்கு மண்டலமும் அடையும், கவலைப்படாதீர்கள் என்று பேசி சென்றார். அவர் பேசுகிற பொழுது 60,000 கோடி, பேசியதற்கு பின்னால் அவர் சொன்னது 1 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கு 35,000 கோடி மேற்கு மண்டலம் ஜிஎஸ்டியால் கொந்தளித்து போய் நிற்கிறது. திமுக கூட்டணி வலுவாக நிற்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் தலைமை தாங்குகிறார்கள்? அவர்களுக்குள் பாமகவிற்குள் சண்டை, அதிமுக 4 கோஷ்டியாக சண்டை. அவர் ஓபிஎஸ் வரமாட்டார். இந்த பக்கம் தினகரன் எங்கள் அணியில் இருக்காரா இல்லையா நைனாற்ற கேளுங்க. ஏகப்பட்ட குழப்பங்கள். அது அணியாகவே இன்னும் திரளாமல் அந்த அணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகத்தான் மேற்கு மண்டலத்தில் அதிமுக தோல்வி எழுதப்படுகிறது என்று முதல்வர் பேசியிருக்கிறார் என்று கருதுகிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அதிமுகவினுடைய தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து எழுதப்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டி பேசினார். எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தில் மக்கள் கூடுகிறார்கள், அவர்கள் அதிகம் பேர் வருகிறார்கள் என்று ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுதே மிகவும் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனெனில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது எந்த ஒரு ஊடகமும் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்போது பாஜகவோடு ஒரு உறவு வைத்து கொண்ட பிறகு அவருக்கு கூட்டம் கூடுகிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டால் கூட்டம் கூடிவிடுமா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா மோடி வந்த கூட்டமாக இருக்கட்டும், அவர் சேலத்தில் பேசினார், திருப்பூரில் பேசினார், கோயம்புத்தூரில் பேசினார், திருநெல்வேலியில் பேசினார், அம்பாசமுத்திரத்தில் பேசினார். பல இடங்களில் மோடி 8 இடத்தில் பேசிவிட்டு சென்றார். அங்கெல்லாம் வராத கூட்டம் இப்போது திரண்டு கொண்டிருக்கிறது என்பது போல் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப வேடிக்கையானது. 2வது, எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்தினுடைய அந்த திட்டமிடல் ஏற்பாடுகளை பார்த்தாலே மிக பளிச்சென்று தெரிகிறது. எந்த ஒரு பரந்து விரிந்த மைதானத்திலும் அவரது கூட்டம் நடத்தப்படவில்லை. மாறாக ஒரு தெருக்குள் கொண்டு போய் நின்று அல்லாட்டி ஒரு முட்டு சந்துக்குள் போய் நின்று கொண்டு அந்த பகுதியில் வேறு வழி இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னா எல்லோரும் ஊரை காலி பண்ணி ஓடுவாங்க. எல்லோரும் அங்கே நிற்பாங்க, பார்ப்பாங்க, என்ன பேசுகிறாருன்னு கேட்பாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு திரண்டு நிற்கிறது என்று ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தம் அதுவாக இல்லை. மேற்கு மண்டலத்தினுடைய அதிமுகவினுடைய தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து எழுதப்படுகிறது என்று முதல்வர் பேசுகிறார். அதற்கு அடிப்படையான காரணம் 2001 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையில் நடைபெற்ற உள்ளாட்சி நகராட்சி தேர்தல். இந்த தேர்தல்களுடைய அளவீடுகளை வைத்து தான் அவர் அப்படி பேசுகிறார். ஏனெனில் 2021 மேற்கு மண்டலம் என்பது சேலம் ஒரு 11 சட்டமன்ற தொகுதி, நாமக்கல் 6 சட்டமன்ற தொகுதி, கரூர் 4 சட்டமன்ற தொகுதி, ஈரோடு 8 சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் 8 சட்டமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் 10 சட்டமன்ற தொகுதி, நீலகிரி 3 சட்டமன்ற தொகுதி. இந்த 50 தொகுதிகள் தான் நீங்கள் மேற்கு மண்டலம் என்று சொல்வார்கள், கொங்கு மண்டலம் என்றும் கூட சொல்வார்கள். ஏனால் நான் மேற்கு மண்டலம் என்று சொல்லுகிற பொழுது அது கொங்கு என்பதும் அடங்கி இருக்கிறது. இந்த 50 சட்டமன்ற தொகுதிகளுக்குள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 46 தொகுதிகளில், அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ளே ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்றம் இருக்கும்.
அதில் இருக்கக்கூடிய 46 தொகுதிகளில் திமுக கூட்டணி அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறது. சங்ககிரி, குமாரபாளையம், பரமத்தி வேலூர், எடப்பாடி இந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் தவிர்த்து மீதி 46 தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்போது அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நின்றார்கள். இப்போது சேர்ந்து நிற்கிறார்கள். அப்போது அவர்கள் கூடி விடுவார்களே என்ற கேள்வியை வைப்பார்கள். அந்த 46 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவும் பாஜக கூட்டணியும் வாங்கிய வாக்குகளை விட திமுக கூட்டணி அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வியை வைப்பார்கள், சட்டமன்றத்திற்கான அளவுகோல் வேறு, நாடாளுமன்றத்திற்கான அளவுகோல் வேறு என்று. அது திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியல் நிற்கிற பொழுது, கலைஞர் ஜெயலலிதா என்ற இருதுருவ அரசியல் நிற்கிற பொழுதுதான் அந்த கேள்வி. மாறாக இப்போது திமுக எதிரணியில் யார் எதிர்த்து நிற்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அமித்ஷாவா, மோடியா, எடப்பாடியா, தினகரனா, யார் எதிர்க்கிறார்கள்? ஆனால் இந்த கேள்வியை எழுப்புகிற பொழுதே பாஜகவினுடைய தலைமையில்தான் இந்த எதிரணி என்று வந்தால், நாடாளுமன்ற தேர்தலில் மோடி 8 முறை தமிழ்நாட்டில் சுற்றி வந்த போதே அடித்து விரட்டிய தமிழ்நாட்டு மக்கள் இப்போது அதே மோடி தலைமையில், அதே அமித்ஷா தலைமையில் தமிழர்கள் சாவிகளை திருடக்கூடியவர்கள், கோவில் சாவியை திருடி வைத்திருக்க கொள்ளக்கூடியவர்கள் என்று ஒரிசாவில் பேசியதற்கு பின்னால் அந்த பாஜக அணிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மாறாக இந்த மண்ணை ஆள்வது, இந்த மக்களை ஆள்வது இந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ எடப்பாடி பழனிசாமியோ இல்லாட்டி தினகரனோ அதில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் அந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது என்பது எல்லோருக்குமாக தெரியும். அப்போ அமித்ஷா ஆளப்போகிறாரா, மோடி ஆளப்போகிறாரா, மு.க. ஸ்டாலின் ஆளப்போகிறாரா என்ற கேள்வி தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் வைக்கப்படுகிறது இப்போது. அப்போ அமித்ஷாவுக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் திரண்டு விட்டார்களா? அப்படி அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெருமளவிற்கு செய்த காரியம் என்ன என்பதெல்லாம் கேள்விகளாக வந்து நிற்கிறது. ஆக மேற்கு மண்டலத்தில் இந்த 50 சட்டமன்ற தொகுதிகளில் நான் ஒரு கள ஆய்வை செய்பவன் என்ற முறையில் இப்போது இந்த 50 சட்டமன்ற தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் 46 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னணியை பெற்றிருக்கக்கூடிய திமுக இன்னும் கூடுதலான வாக்குகளை பெற்று வலிமையோடு நிற்கிறது என்பதைத்தான் கள யதார்த்தம் உணர்த்துகிறது. அதைத்தான் முதல்வரும் பிரதிபலிக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதை பேசுகிறோம், எதை முன்வைக்கிறோம், என்ன கருத்தை ஒரு ஆளும் 4 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு அரசின் மீது முன்வைக்கிறார் என்று பார்த்தால், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மீது சொன்னார்களோ அதையே தான் இப்போதும் சொல்கிறார்கள். அப்போதும் மக்கள் அதை கேட்டார்கள், நிராகரித்தார்கள். இப்போது அதை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மாறாக மிகவும் மோசமான தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது, அன்பார்லிமெண்ட் வேர்டு என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு முதல்வரையே அவன் இவன் என்று பேசுவது, இது போன்ற செயல்களை ஏன்னா ஒரு விரக்தியின் எல்லைக்கு சென்று பேசி கொண்டிருக்கிறார். மாறாக இவர் ஒரு சுற்று பிரச்சாரம் முடிக்க முக்கியமான நபர்கள் திமுகவில் வந்து இணைவது என்பதும் ஒரு புறம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து இணைவது என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதுள்ள கள யதார்த்தம் என்னவென்று பார்த்தால், மேற்கு மண்டலத்தில் முன்பு போல் அதிமுகவுக்கான செல்வாக்கு பெருமளவு சரிந்திருக்கிறது. பாஜக அதிமுகவை ஒரு அரசியல் கட்சி என்ற பார்வையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான கட்சி, ஜாதி தலைவர்களை கொண்ட கட்சி, அப்படித்தான் பாஜக அணுகுகிறது. எடப்பாடியவும், தங்கமணியவும், வேலுமணியவும் அவர்கள் கவுண்டர் சாதிகளாக பார்ப்பது, ஆனால் மக்கள் தலைவர்களாக பார்ப்பார்கள். அதே போல் இந்த பக்கம் உதயகுமாரையும் செல்லூர் ராஜையும் மறவர்களாக அணுகுவது, சி.வி. சண்முகத்தை வன்னியராக அணுகுவது, இது போன்ற பார்வை கே.பி. முனுசாமி போன்றவர்களை இப்படி இவர்கள் பார்ப்பதன் மூலமாக அப்படி ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதிமுகவாக இன்று மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய எரிச்சலை உருவாக்கிக்கிறது. நம்பர் 1. அடுத்து 2வது பாயிண்ட்டு, அந்த மேற்கு மண்டலத்தில் முக்கியமான உற்பத்தி பொருள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுமதி, உள்ளாடை ஏற்றுமதிகள் தான். அது திருப்பூரில் மோடி வந்து பேசுகிறார், உற்பத்தியில் ஏற்றுமதி செய்வதில் 1 லட்சம் கோடி ரூபாய் என்ற இலக்கை திருப்பூரும் அந்த மேற்கு மண்டலமும் அடையும், கவலைப்படாதீர்கள் என்று பேசி சென்றார். அப்படி மோடி பேசி சென்றது பொழுது எவ்வளவு உற்பத்தி, எவ்வளவு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதினா 60,000 கோடி.
அதற்கு பின்னால் மோடி ஜிஎஸ்டி போட்டார். இப்போது 35,000 கோடி தான். அவர் பேசுகிற பொழுது 60,000 கோடி, பேசியதற்கு பின்னால் அவர் சொன்னது 1,00,000 கோடி. ஆனால் இன்றைக்கு 35,000 கோடி. மேற்கு மண்டலம் ஜிஎஸ்டியால் கொந்தளித்து போய் நிற்கிறது. நாமக்கல் முட்டை தொழில் இவர் ட்ரம்பும் இவரும் கட்டிப்பிடிச்சு உருண்டதில் மோடியினுடைய பலவீனம் ட்ரம்புக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஏற்றுமதி வரி அவர் 25% 50 ஆக்கிறாரு. நாமக்கல் முட்டைகள் தேங்கி கிடக்கிறது. ஆக ஒன்றிய அரசாங்கமும் மோடியும் யார் தமிழ்நாட்டை நாங்கள் ஆளப்போகிறோம் என்று இங்கே வந்து நிற்கக்கூடிய அமித்ஷா வகைராக்களும் செய்த அயோக்கியத்தனத்தால் மேற்கு மண்டலத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது. அதை மேற்கு மண்டலம் நன்றாக உணர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசானது அந்த மேற்கு மண்டலத்தில் கடந்த முறை 17-33 என்று தான் வெற்றி பெற்றார்கள். 33 அதிமுக எம்எல்ஏக்கள், 17 பேர் திமுகவை சேர்ந்த கூட்டணி. அப்போ அந்த பகுதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் என்ற வரையில் தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்திற்கு அதிகமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருப்பதாக அவர் அந்த கூட்டத்தில் நின்று கம்பீரமாக உரையாற்றுகிறார். மாறாக ஒரு புறம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணி வலுவாக நிற்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் தலைமை தாங்குகிறார்கள்? அவர்களுக்குள் பாமகவிற்குள் சண்டை, அதிமுக 4 கோஷ்டியாக சண்டை. அவர் ஓபிஎஸ் வரமாட்டார். இந்த பக்கம் தினகரன் எங்கள் அணியில் இருக்காரா இல்லையா நைனாட்டை கேளுங்க. ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆக இதை யார்? அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று அமித்ஷா பேசுவது, இவையெல்லாம் அது அணியாகவே இன்னும் திரளாமல் அந்த அணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகத்தான் மேற்கு மண்டலத்தில் அதிமுக தோல்வி எழுதப்படுகிறது என்று முதல்வர் பேசியிருக்கிறார் என்று கருதுகிறோம். ஆனால் அதுதான் கள யதார்த்தமான உண்மையும் கூட.